உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் வாழும் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் தம்பி. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிவு தொடங்குவதற்கு முன்பாக தோழர் இரா நல்லக்கண் அவர்கள் காலமானார் என்ற செய்தியை பார்த்திருந்தோம். அவரை பற்றிய ஒரு புகழஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றால் நல்லா இருக்கும். அவருக்கு நம்ம போகிற இதில் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறது சரியா என்னன்னு தெரியல. ஒரு தனித்த பதிவு ஒன்று செய்யணும். இந்த வாழும் இந்த இந்திய அரசியல் தலைமைகளில் எத்தனையோ எளிய மனிதர்களாக இருந்துக்கு. ஜோதி பாஸ்லாம் வந்துட்டு முதலமைச்சராக இருந்து வெளியேறும்போது மிக எளிமையாக ஒரே ஒரு சூட்கேஸ், அதில் புத்தகங்கள், அவருடைய துணி இருந்தது, அவ்வளோதான், தாண்டி ஒன்றுமே இல்லை. அப்படின்ட்டு நிறைய எளிய மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. கதைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் இந்த தலைமுறை பார்க்கக்கூடிய ஒருவராக அவரை தான் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 18 வயதில் அவர் சுதந்திர போராட்டத்துக்குள்ளே நுழைகிறாரு. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக. பிறகுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கம்னு வச்சுக்கோங்க. சுதந்திர போராட்ட தியாகியாக தான் உள்ளே வராரு. கொடும் சித்திரவதைகள்லாம் அனுபவிக்கிறாரு. அப்போ தான் பிரிட்டிஷ் போலீஸ் அவரை பிடிச்சி, அதுக்கு முன்னாடிலாம் நல்லா மீசை ஒரு மாதிரி அந்த தென் மாவட்டத்துக்கு உண்டான அந்த கம்பீரமான ஒரு மீசை இருக்கும். அப்போ தான் பிடிச்சி ஷூவால் மெரிச்சு சித்திரவதெல்லாம் பண்ணிவிட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கிற நெருப்பு துண்டால் அந்த மீசையை பொசுக்கி சித்திரவதை செய்திருக்கிறார் அந்த ஆள். அதுக்கு பிறகு தான் அவர் அந்த மீசை வைக்கிற பழக்கத்தையே விட்டார். பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சிக்குள்ளே நிறைய போராட்டம், சிறைவாசம், சொல்லணும்னா சிறைவாசங்கள் எங்கே பார்த்தாலும் அவரை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு எளிய முறையில் ஒரு பெரிய கட்சியினுடைய தேசிய அளவில் பொறுப்பில் இருந்து, நிர்வாக குழுவில் இருக்கிறது, மாநில அளவில் பொறுப்பு இருந்தவர், அப்படி ஒரு தலைவர் அப்படின்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு தோழர்கள் கூட, நான் சொல்கிறது இன்றைக்கின்னு இல்லை, கிட்டத்தட்ட நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முந்தின காலகட்டத்திலிருந்தே சொல்கிறேன். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 4-5 தோழர்களோட உட்காந்து இவர் பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு பேசுகிறோம், வாங்க என்ன ஏது. முதல்ல அவருடைய வாழ்க்கை, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்கள்லாம் சௌக்கியமா, அதுதான் முதல் கேள்வி கேட்பார். கடைசியாக நான் ஒரு மாதம் பார்த்தப்போ கோயம்பேடில் மணிவண்ணன் தோழர் நிகழ்ச்சியில் ஒரு ஆண்டுக்கும் அவர் அழைச்சிக்கிட்டு வருவார். கடைசியாக அந்த நிகழ்ச்சியில் சந்தித்து உட்காந்துட்டு பேசின புகைப்படம்லாம் கூட இருக்குது. அவர் அப்போவும் முதல் கேள்வி யாரை வந்தாலும் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அப்புறம் தான் உங்களை பற்றி விசாரிப்பார். மற்ற விஷயங்கள் விசாரித்து தெரிஞ்சுப்பார். ஒரு ரயில் நிலையத்தில் சாதாரணமாக ஒரு 10 பேர் கூட நின்றுட்டு, 5-6 பேர் கூட நின்றுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். கால்நடையாகவே அவர் பயணிக்காத கிராமங்கள் கிடையாது. கட்சிக்காக வேலை பணிகள்லாம் செய்த போது ஒரு கட்டத்தில் மக்கள் முன்னால் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தந்தி தொலைக்காட்சியில் சீமான் அவர்களை வச்சு நடத்தினப்ப சுதந்திர நாளை பற்றி நம்ம நிகழ்ச்சியை நடத்தணும். சுதந்திரத்தை விமர்சிக்கணும், அதை நாம் விமர்சிக்கக்கூடாது. அப்போ சுதந்திர போராட்டத்துக்காக இருந்து களப்பணியாற்றியவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற பட்டியலில் ஐயாவை எடுத்து இவர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இன்னொன்று தமிழறி மனிதன் இவங்களாம், இவர்கள் வாயாலேயே இந்த சுதந்திரம் ஒன்றும் விடியலை நமக்கு அப்படின்னு போட்டு கிழிச்சி தொங்க விட்டு ஒரு நிகழ்ச்சி. மிக நிறைய தகவல்களாக இப்போ சொல்லியிருந்தாங்க. எதற்கெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த போராட்டம் எடுத்து கொண்டு வந்தோம்னா இன்றைக்கி அதுவெல்லாம் இல்லை அப்படின்றது ஒன்று. இப்படியான மனிதர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கவுன்சிலராகவோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இந்த நாட்டுக்கு வாய்க்கலை அப்படின்றது மிக பெருத்த ஒரு அவமானம். அது அவருக்கு இல்லை, நமக்கு தான் அவமானம். ஒரு வாய்ப்பு கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி சங் பரிவார் கும்பலோடு சேர்ந்து கொண்டு திமுக தான் அவரை தோற்கடித்தது. இந்த அரசியலை நம்ம பேசணும்னு இன்றைக்கி சூழ்நிலைக்கு இது அரசியலாக மாறும். அதனால் இதை தவிர்க்கிறேன். ஒரு பெருத்த அவமானம் இந்த தமிழ் சமூகம், குறிப்பாக தமிழ்நாடு இதுக்குள்ளாக அவர் ஒரு பெருத்த அவமானத்தோடு தான் நம்ம விட்டு விலகிறோம். அது நமக்கு தான் ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. அவர் ஒரு கம்பீரமான மனிதராக நின்றுக்கிட்டு இருந்தார். இவரை ஒரு கவுன்சிலர் ஆக்க முடியல, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அங்கீகாரம் தானே அது. அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு கூட துப்பற்றவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் பாருங்கள்.
நமக்கான அரசியல் எப்படி இருந்திருக்கு, நமக்கான அரசியலை தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போ இவர்களெல்லாம் வரணும் அதிகாரத்துக்கு. இவர்கள் இன்றைக்கி எனக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடாது, சொன்னாக்கா நிறைய பேர் கோபம் வந்துடுது. எப்படி பார்த்த மனிதர்களெல்லாம் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கி வந்திருக்கும் போது எப்படியான ஒரு மனிதர் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வராதது ஒரு விதத்தில் நல்லதோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது. இவர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு நல்ல மனிதர் வந்து இல்லாமல் இருந்தது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொரு பக்கம் வந்து கட்சி இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு போகிறப்போ கூட அதை எதிர்த்து கடைசி வரைக்கும் ஒன்றும் பேசாமவே கடந்து, ஏன்னா அவங்களாம் அது தொடக்க காலத்தில் இருந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கட்சிக்காக, அது எல்லாருக்குமே இருக்கிற அந்த எண்ணம் தான் அது. நாம் வந்து அதை விமர்சனம் பண்ணி எதுவும் பண்ணிடக்கூடாது. நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட மூத்த தலைவர்கிட்ட பேசும்போது கூட அது அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா அது சாதாரணமாக வளர்ந்து வந்ததில்லை கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளை போல். அது வந்து மக்களுக்காக போய் நின்றுது, மக்களுக்காக பாடுபட்டு, மக்களுக்காக சிறை போய், மக்களுக்காக அடி வாங்கி அந்தந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கடுமையாக எதிர்ப்பாங்க. தஞ்சை கீழ்த்தஞ்சை பகுதிகளெலாம் நிறைய அந்த மக்கள் சர்வசாதாரணமாக வீட்டுக்கு வீடு கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கும். ஆனால் அந்த போராட்டம் அப்போ நசுக்கப்பட்டதும் அவங்க தான். இப்படி நிறைய துயரங்களோட கை கோர்த்து வளர்ந்தது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் அது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்க மாட்டாங்க. இவரும் அப்படி தான் கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு முதலாளித்துவ கட்சிக்கு நம்ம இவ்வளோ முட்டு கொடுத்துட்டு போகலாமான்னு ஒரு ஜனநாயக ரீதியான விமர்சனத்தை கூட கட்சிக்குள்ளே வைக்காமல் இன்றைக்கும் இருக்கிறார்கள் தலைவர்கள். ஆனால் இவர் இப்படிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமான்ற ஒரு பொது விமர்சனம் நாங்கள் 2-3 முறை அவர்கிட்ட கேட்டே இருக்கிறோம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும், அப்படி மேம்போக்கால தான் பேசுகிறோம், விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க அவங்க. என்ன ஒன்றுன்னா இன்றைக்கி நான் எல்லாருமே அந்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் வந்து அவருக்காக அறிக்கை கொடுக்குறவங்க அப்படி உருகி இதுன்றவங்க இவரை போல் உண்டான்னு சொல்கிறாங்க. இவர்கள் யாருமே இப்படியான ஒரு மனிதர் ஒரு அதிகார இடத்துக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுன்ற ஒரு வழியை திறக்காமவே வச்சுருந்தாங்க. தடுப்பு சுவராகவே இருந்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே. இன்றைக்கி அவருக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு ஆளுக்காக ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்து சொல்லக்கூடிய இந்த நபர்கள் தான் இவருடைய இப்படியான ஒரு அதிகாரத்தில் இவர் இருக்கட்டும், இருந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுன்னு கூட வழி விடாமல் தடுத்தவர்களே இவங்க தான். சரி செய்து முறுக்கெடுத்து இது எப்படி இருந்தாலும் சமகாலத்தில் ஒரு மனிதர் ஒரு கட்சி தலைவர் எப்படியெல்லாம் வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரண புருஷனாக இருந்து மறைந்தவர் தோழர் நல்லக்கண்ணு. அவருக்கு வந்து ஒரு ரெட் சல்யூட்டோடு தான் நம்ம வந்து சொல்கிறோம். நாளை நிகழ்ச்சியில் நம்ம நேரில் கலந்துக்கிறாங்க, தொடர்ந்து பேசுவோம் அதை பற்றி. நாங்கள் ஏட்டளவில் கேட்டது, செவி வழியாக கேட்டது, ஐயா கர்ம வீரர் காமராஜர், கக்கன் போன்றவர்கள்லாம் எளிமையின் சிகரமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் சமகாலத்தில் எங்கள் வயது ஒத்த உடையவர்கள் சமகாலத்தில் இப்படி ஒரு எளிமையானவர்களோட ஒன்றாக நாங்களாம் இருந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், அவர் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய அந்த பிரிவு என்பது பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதை பற்றி நம்ம சொன்ன மாதிரி மீண்டும் பேசுவோம் ஐயா. இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். நேயர்களின் கேள்வியில் முதல் கேள்வியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்திலிருந்து சதாம் ஹுசேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்று, அதாவது நேற்று இந்த கேள்வி எழுதியிருக்கார், இன்று இபிஎஸ் அவர்களை சந்திக்க சென்றுள்ளார், ஏன் இந்த முடிவு சொல்லுங்கள் ஐயா. இல்லை, அவர் ஒரு தனி அமைப்பாக தான் இயங்கிட்டு இருக்கிறார். புரட்சி தமிழகம் கட்சி அப்படின்னு ஒன்று தனியாக தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக அவர் அப்போதிலேருந்து அந்த சார்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். தமிழ் தேசியம் சீமானை அவருக்கு பிடிக்கும். தமிழ் தேசியத்தில் வந்து இது பண்ணும். குறிப்பாக பஞ்சம நில மீட்பு என்ற விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எடுக்காதப்ப அந்த கட்சி எடுத்திருக்குதுன்றப்ப அதோட பயணிக்கிறது. தொடர்ந்து திராவிட அரசியலை விமர்சிக்கும் போது அந்த தமிழ் தேசிய தளம்ன்றதை தாங்கி பேசுறது, இப்படியான ஒரு போக்கு அவர்கிட்ட இருந்தது. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் நான் அவரை நீண்ட நாளமாக கவனித்த வரையில் அவர் வந்து இப்படியான அரசியலுக்கு வந்து நிரந்தரமாக நம்ம அந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே நீண்ட காலமாக நிற்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு சமூகம் சார்ந்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தாகணுன்ற ஒரு கடமை பொறுப்பு அவருக்கு இருக்குது. நான் அவர்கிட்ட பேசுனதுலேருந்து கவனிச்சதுலேருந்து வந்து அவர் அதிமுக சார்பு அல்லது பாஜக சார்பு நிலைக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு, அப்படி தான் பயணிப்பார்னு நான் எப்போவோ யூகித்தேன். எனக்கு அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் தவறாகவும் பார்க்கல. ஏன்னா அவருக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி செய்யப்பட்டதுன்னு கண்கூட எல்லாருமே பார்த்தோம். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நின்று அரசியல் செய்யக்கூடிய ஒரு களம் ஒன்று அதிமுக இல்லை பாஜக இடமாக இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் திமுக அந்த கூட்டணிக்குள்ளே அவர் சம்மந்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகளே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தான் அவருக்கு எதிரான அந்த சதி திட்டம் செய்து சிறைக்குள்ளே அனுப்பினது. அப்போ அதுக்கான எதிர் அரசியல் ஒன்று இருக்குது. குறிப்பாக அந்த களம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில்
பறையர் சமூகம் அப்படின்றது ஒரு கேட்பாடற்ற சமூகமாக இருக்குது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நாங்கள்லாம் பறையர்னு சொல்லிட்டு வருவான், அவனை இதால் அடிங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மக்களுக்கானவர் அவர் இல்லை அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு வருது. இவர் சொல்கிறாரு, இந்த அரசு இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக அந்த 7433 கோடியை நினைக்கிறேன், அதை வந்து திருப்பி அனுப்பின அந்த வெள்ளத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதியை எடுத்து பல்வேறு துறைகளுக்கு திருப்பி அனுப்பிட்டு இருக்கிற அந்த போக்கை அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகா இருக்குதுன்றதை பொது விமர்சனத்தில் வைக்கிறாரு. இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் அவர் ஒரு அமைப்பாக இருக்கிறார். சார்பாக இப்போ வந்து களஞ்சியத்தை எடுத்துக்கிட்டோன்னா தமிழர் நல்ல பேர் இயக்கம்னு இருந்தார். முத்துப்பாண்டி எடுத்துக்கிட்டோங்கன்னா மருது மக்கள் இயக்கம்னு ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டு முழுக்க நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக களப்பணியில் செய்துட்டு இருந்து மாறிட்டாங்க. இவர் அப்படி இல்லை. இவர் வந்து அந்த புரட்சி தமிழகம் ஒன்று, அப்புறம் தமிழர் பறையர் பேரவை கட்சின்னு ஒன்று தனியாக வச்சுட்டு இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்திருந்தாருன்னா அவர் தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் களப்பணி செய்யணும், எல்லா இடத்துக்கும் பரவலாக போகணும். இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த ரீச் எனக்கு கொடுக்குமா, அந்த தளம் எனக்கு ஏற்படுத்தி தருமானா தராது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. குறை சொல்லலை. பலரோட கேள்வி என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையில் முக்கியமான நபர்கள்லாம் அவருக்காக வழக்காடி அவரை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளோ வேலை செய்தாங்க. ஆனால் இவர் குறைந்தபட்சம் மன்னன் சீமான் அவர்களை சந்திக்காமல், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம இபிஎஸ்ஐ சந்திப்பதன் காரணம் என்ன அப்படின்றது இல்லை. அதை சந்திக்காமல் அப்படிலாம் இல்லை, வந்த உடனே பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சொல்ல முடியாது இந்த விஷயத்த. அவங்க அவரே நேற்று அவர்கிட்ட பேசி கூட இருக்கலாம்னுங்கிட்ட, நான் அப்படி ஒரு முடிவு எடுத்து நகர போகிறேன்னா அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது அது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனசை விட்டு பேசணும் இந்த விஷயத்துன்னு சொல்கிறப்ப அவர் சொன்ன விஷயம், இப்போ நான் வட மாவட்டங்களை முழுக்க நான் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும், அதுக்கான வீச்சு அதுக்கான தளம் எல்லாமே அதிமுக. நான் ஒருத்தர் வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். வீழ்த்தணுன்னா திமுக கூடாரத்தை நான் வீழ்த்தணும், என் மக்களுக்கு மிகப்பெரும் துரோகத்தை செய்து, அதே நேரத்தில் என் மக்கள்கிட்ட அந்த புரிதலை நான் ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா அதிமுக மாதிரி யாராவது கட்சி இருந்தால்தான் அது சாத்தியப்படும். நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது, தகராறு வரும், பிரச்சனை வரும். என்னால் அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை கூடுதலாக சந்திப்பாங்க. பொது பிரச்சனை, பொது பிரச்சாரம், பொது பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறத போய் ஒரு சாதிய சிக்கலுக்குள்ளாக நாம் தமிழர் கட்சி எழுத்துனது விட முடியாது. இப்போ நிறைய நேரத்தில் அண்ணன் சீமான் வந்து திருமாவளவனை அதிகமாக தாக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா டக்குன்னு அது சாதி சாயத்தை பூசி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? நான் அதையும் பார்க்குறேன் நான் அப்படின்னு ஒரு முறை பேசுகிறேன். இங்கே நின்று வேலை செய்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நான் தொடர்ச்சியாக களப்பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மோதல் வரும். அப்போ அவருக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். எனக்கு சார்பாக வந்துட்டாருன்னா அவர் மேலே சாதிய சாயத்தை வந்து பூசுவாங்க. புரியுதில்லை? இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டுமே முகம் கொடுக்குற மாதிரி அந்த தம்பிகளுடைய நிலைமையே மாறும். ஆனால் நான் இப்போ அதிமுக பக்கம் சார்பில் நிற்கிறேன்னா அந்த கட்சி அதை பார்த்துக்கும், அது பார்த்துக்கும். இந்த நாம் தமிழர் கட்சி அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் திருமாவளவன் இன்ன வரைக்கும் திட்டவும் மாட்டார் சீமான். உங்களுக்கு விட்டுடுங்க, அவர் நாம் தமிழர் கட்சி விசிகா விட்டுருங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க, நம்ம எல்லாம் கேள்வி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அவர். அப்புறம் அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி அதுக்குள்ளே நின்று ஒரு அரசியல் அந்த மாதிரி நான் இப்போ வட மாவட்டங்கள் முழுக்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும், அப்போ எனக்கு அது சரியான இடமா இருக்குன்னு தான் நகர்ந்து போகிறாரு. அது நான் பிறகு பேசின இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே என்ன, அண்ணன் உங்கள் பேரில் தமிழ் தேசியம், அண்ணன் சீமான் பேரில், தம்பிங்க பேரில் எனக்கு எந்த விதமான வருத்தம், இன்றைக்கி இருக்கிற அந்த பாசம் என்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் நான் அவர்களோடு இருப்பேன். இப்போ எனக்கு அவங்க வந்தாங்க வழக்கறிஞர், ஓகே, குறிப்பிட்ட சில தம்பிகளுக்கு இந்த மாதிரி வழக்கறிஞர் போய் நின்று கடைசி வரைக்கும் விடுதலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவங்களே வந்துட்டு கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அது வேறு இது வேறு. பாதிக்கப்பட்டவனுக்கு ஒருத்தர் அனுப்புறதுன்றது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பல வேலைகள் அது ஒன்று கட்டாயம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வந்தாங்க, எனக்கு வந்தாங்க, செய்தாங்க, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவும் எனக்கு அண்ணன் தானே அவர் அப்படின்னு தான் அவர் எனக்கு சொன்னார். ஏன்னா நான் வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இருக்கிறேன்னா இந்த கட்டமைப்பு எங்கே போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து எடுக்கிறோம். எனக்கு இவ்வளோ பெரிய பாதகத்தை செய்திருக்க ஒரு கட்சி, துரோகத்தை செய்திருக்க ஒரு கட்சி, அந்த கட்சி துரோகத்தை செய்துட்டு இருக்கிற அந்த கட்சி தெருவிலே தான் நான் வேலை செய்யணும். அவங்கள அதிருப்தியாக இருக்கிறவங்க தான் என் கூட வரப்போகிறாங்க. இது வந்து கிளாஷ் ஆகுறப்ப அது எல்லாத்தையும் அண்ணன் மேலே பழி சுமத்துறதா இருக்கும். நான் அதையும் யோசிக்கிறேன். சிறப்பு. அதனாலேயே நான் அந்த முடிவு எடுக்கிறேன். நான் இந்த முடிவு எடுத்தேன். ஆனால் என்றைக்கும் அண்ணன் தான் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை, அவர் மேலே மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதனால் அவர் அந்த பக்கம் போனதால் நமக்கு வந்து பெரிய இழப்புன்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து யாரை பார்த்தும் இல்லை, இதுக்குன்னு தம்பிகள் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அவருடைய
கருத்துக்கள் நமக்கு சாதகமாக சிலது இருந்துச்சு, திராவிடத்துக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள் பயன்படுத்திக்கிட்டேன். ம். நாளைக்கு வந்தாலும் நானும் பயன்படுத்துவேன், அவர் பேசுவேன். சரி. ஏன்னா அவர் எதிர்க்கக்கூடியது திராவிடம். ம். அந்த திராவிடத்தை எதிர்க்கிற அந்த போக்கை நான் பயன்படுத்திக்குவேன். அதில் அதுதானே எல்லாருக்குமே அரசியல். Right. அவர் நான் இவர்களை மதிக்கிறேன், என்றென்றைக்கும் அண்ணன் சீமானை மதிக்கிறேன், இவரை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் போயிருந்தார். அதை சரி. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசிக்கல, இப்படி போய் சேர்ந்துட்டாருன்னு நமக்கு தோணும். என்கிட்ட பேசுகிறப்ப அண்ணன்கிட்ட அவர் பேசியிருக்க மாட்டார், அண்ணன் சீமான் கிட்ட கண்டிப்பா பேசியிருப்பாரு. அது வெளியில யாருக்கு தெரியாம இருக்கிறது அதான் அந்த விஷயம். கேள்வி எழுப்புது. அடுத்ததாக ஐயா, நான் ஹரிசங்கர் ராமநாதபுரத்திலிருந்து. நாங்கள் தான் தூய தமிழ் தேசியவாதி என்று சொல்லி எடப்பாடி அவர்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் சிலர் வேலை செய்கிறார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நாத்தாக்காவில் உள்ள சிறு குறைகளையும் தேர்தல் சமயங்களில் விவாதம் செய்வது என்ன வகையான செயல்? முழு நேரமாக சீமானை எதிர்த்து என்ன காணப்போகிறார்கள்? அரசியலை எதிரிகள் எதிர்த்தால் வளரும். நட்பு என்று சிலர் சூழ்ச்சி செய்து தமிழ் தேசிய அரசியலுக்கு தொய்வை ஏற்படுத்தாதா? நம்ம ராவணாவில் பல முறை இதை பேசிட்டோம். தமிழ் தேசியத்தில் 2-3 வகை இருக்குது. அதிமுகவை ஆதரித்து அவங்கள வெற்றி பெற வைக்கிறது தான் தமிழ் தேசியம்னு ஒன்று. அதுக்கு காரணம் திராவிடத்தை வீழ்த்தணுன்னாக்கா வேறு வழியில் அதுதான் இன்றைக்கி இருக்குது, அதனால் அங்கே தான் ஆதரிக்கணும்னு. அதே திராவிடம் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தோடனே எந்த விதத்துலையும் தமிழ் தேசிய குரல்னு ஒரு பேர் அப்போ கழுத்து பிடிச்சி நெரிச்சி வெளியில் தான் போடும். அவங்க திராவிட சித்தாந்தத்தை வளர்க்குறதுக்கு தான் அது பயன்படும் ஒழிய, தமிழ் தேசியம் சப்போர்ட்டிவாக வேணால் வச்சுக்குமோ ஒழிய, இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாதுன்றது அது கவனமாக இருக்கும். இந்த 2 திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் எந்த ரூபத்திலலாம் வந்ததோ தமிழ் தேசிய அரசியல் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டது. இதே எம்ஜிஆர் காலகட்டத்திலையும், அதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதி காலகட்டத்திலையும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலையும், ஏன் கடந்த முறை இந்த எடப்பாடியார் காலகட்டத்தில் எவ்வளவு போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அது தமிழ் தேசியம் வரும். திமுகவை ஒழிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது அவ்வளோ கொடூரமானது, ஒரு இனத்தை அழிச்சதுக்கு துணை போன கட்சி. அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு மாற்று அதிமுக தானே இல்லை. இவர் தொடங்கும் போது நான் யாருடனும் கூட்டணி இல்லை, 2010 இன்னைக்கு முடிவு எடுக்கல, அன்றைக்கி அந்த பாதையில் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறார். இடையில மாறினானா நீங்கள் நேற்று சொன்னீங்க இன்றைக்கி இப்படி மாறிட்டீங்க அப்படின்லாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டு அந்த முடிவுக்கு அவர் இல்லைனாக்கா அவர் இவரெல்லாம் எப்படி வீழ்த்த முடியும்? கூட சேர்ந்து வீழ்த்திட்டீங்க. அதிமுக அது தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கும் தன்னை வளர்த்துக்கும் பார்க்குமா? வாங்க நீங்களும் என் கூட இருந்தீங்க, நீங்களும் வளருங்க, உங்கள் கோரிக்கையெல்லாம் 2 நேர் எதிரான சித்தாந்தம். நம்ம அதிமுகவை விமர்சிக்கிறோம், அது வேறு விஷயம். திமுகவா அதிமுகன்னு பார்த்தா எனக்கு அதிமுக சிறப்பானது, அது வேறு விஷயம். ஆனால் திராவிடமாக தமிழ் தேசியமானு பார்த்தா நான் இந்த காலத்துலேருந்து நிற்கிறேன். அவங்களுடைய ஒரே ஒரு ரொம்ப குறுகலான ஒரு பார்வை, ரொம்ப குறுகலான ஒரு நோக்கம், அதிமுகவை ஆதரிக்கணும், அப்போ தான் தமிழ் தேசியம் வளரும். அது இல்லாத யார் வேணாலும் அது கெடுக்கிறதுக்கான ஆட்கள். அதனால நாங்கள் அது ஒரு குணம். இன்னொரு தமிழ் தேசியர்கள் இருக்கிறாங்க, எதை செய்தாலும் அதை விமர்சித்து அதை வச்சு பெரிய ஆள் ஆகிறதுன்னு ஒன்று. புரியுதில்லை உங்களுக்கு? இல்லை, விமர்சிப்பதால யாருக்கு ஆபத்து விளையுதுன்றது தெரியுது இல்லையா? தமிழ் தேசியத்துக்கு தான் விபத்து. எனக்கு அதை பற்றி இல்லை. எனக்கு நான் உண்மையான தமிழ் தேசியம் இருந்தானாக்கா எனக்கு அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்கு இப்போ தாண்டின ஒரு விஷயம் என்னன்னு நான் யோசிக்கணும். இப்போ குறைகள் எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. திராவிடத்தில் இல்லையா? இன்றைக்கி அவங்க ஆதரிக்கக்கூடிய அதிமுகவில் இல்லையா? பேசணும், அதையும் ஒரு நாளைக்கு உட்காந்து பேசுவோமே. அது இப்போ எனக்கு இப்போ நான் அதை பேசினா அதிமுக பலகீனம் அடையும், அது கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியம் வருகிறதா, அது வரட்டும், வாய்ப்பு இருந்தால் வெல்லட்டும். அதுக்கு முன்பாக அதிமுக அந்த இடத்த பிடிக்கிறதுனா பிடிக்கிட்டு சந்தோஷம், அவ்வளோதான். எனக்கு தேவை ஒரு பொது எதிரி அப்படின்னு பார்க்கறது. வளரும் போதே தூய்மையாக அது வளரணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் செய்யணும். தூய்மை அரசியலில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. எப்படி திராவிடம் நம்மளை கூட வச்சுக்கிட்டு தான் இங்கே வளர்ந்துக்கிட்டு திராவிடர்களை மட்டும் சேர்ந்துக்கிட்டு தமிழ் தேசியர்கள் தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கி அங்கே இருக்குது. யார்? சுபவீர பாண்டியன் பேசாத தமிழ் தேசியமா? தியாகு பேசாத தமிழ் தேசியம். இன்றைக்கி அங்கே போய் முட்டு கொடுக்குற மாதிரி நிறைய கருத்து அப்பப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி சாத்தியமாகுது சொல்லுங்கள்? அந்த அரசியலை நீங்கள் ஏன் கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க? பிற மொழியாளர்கள் உள்ளே கொடுத்துட்டா அதுக்கு ஒரு வீடியோ, இவரெல்லாம் தெலுங்கு, இவருக்கு ஒரு வீடியோவா? இது எப்படி தமிழ் தேசியமாகும்? வேறு எப்படி நடத்துறது? நீங்கள் ஒரு இயக்கமாக நடத்தி பாருங்கள். அந்த இயக்கமாக நடத்தும் போது கூட எத்தனை பேர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மொழிக்கும் இனத்துக்கும் தன்னை இழந்த பிற மொழியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் திராவிடனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, இப்போ தமிழ் தேசியத்தில் இருந்தால் விமர்சிக்கவே கூடாதா அப்படின்ற கேள்வி. விமர்சனம் பண்ணுங்க, அது எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணும், எப்படி விமர்சனம் பண்ணணுன்றது. விமர்சனம் பண்ணிட்டேன், நான் கூட நிறைய முறை விமர்சனம் பண்ணியிருக்கேன். விமர்சனம் பண்ணிட்டு இப்போ திரும்ப அந்த அரசியல் தேவைப்படுதுன்னு கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன். திரும்ப எங்கன்னா தவறு வந்தால் விமர்சனம் பண்ணுறேன், அதானே சரியாக இருக்கும். ஆனால் விமர்சனம் என்ற பேரில் நீ குழி தோண்டிக்கிட்டே உட்காந்துருந்தீனாக்கா அதுக்கு எப்படி பேர் விமர்சனம் வரும்? புரியுதில்லை உங்களுக்கு?
விமர்சனம் வேற, விமர்சனம் என்ற பெயரில் குழி தோண்டிக்கிட்டே ஒன்று விளம்பரப்படுத்திக்கிறதுன்றது வேற. நான் அந்த அந்த விவகாரத்துக்குள்ளே போகலை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் விமர்சிக்கப்பட வேண்டியது, விவாதம் பெரிய அளவில் தொடங்கணும் தான் இது. தனித்து போட்டின்னு எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க முடியும்? கணிசமான எண்ணிக்கையில் உள்ள போகணும்ல. இல்லை, சரி உள்ளே போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன அடிப்படை எல்லாம் சொன்னால் ரொம்ப கோபமாக வந்துடும். பெரிய அறிஜீவ மாதிரி உட்காந்துட்டு மண்டையை சட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு உடனே சட்டமன்ற உறுப்பினராக போனால் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்தனுடைய செல்வாக்கு எங்கே இருந்தது, கடைசியாக என்ன ஆச்சுன்னு தெரியுமா? கண்ணெதிரே பார்த்தேன் உதாரணம். வைகோனுடைய செல்வாக்கு எங்கே இருந்துச்சு, கடைசியாக என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தின்னு செரிச்சிட்டு வெளியே சக்கையாக துப்புறதுக்கு பேர் தான் திராவிடம். அந்த திராவிடம்னா வைகோவும் திராவிடம் தான், திமுகவும் திராவிடம் தான். புரியுதில்ல உங்களுக்கு? அதிமுகவும் திராவிடம் தான். அதுலேயே இளையது பெரியதுன்னு இருக்குது. ஒன்று ஆகலை, நீ என் கூட இருந்த வரைக்கும் வச்சுருந்துச்சு, ஆகலைன்னொன்று அந்த பாதி சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே நின்றுட்டானே தேமுதிகவிலேருந்து அவர் வெளியே வரும்போது. மீதி இன்னொரு குரூப்பை வந்து சக்கையாக பிரித்து போட்டு ரசிகர்கள் கூட்டம் சார். இன்றைக்கு தமிழ் தேசிய இனத்தின் கூட்டமாக இருந்தாலும் கூட கருத்து முரண்பாடுன்ற பேரில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதுக்காக சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகக்கூடாதுன்னா எப்படி ஆகணுன்ற ஒரு நிலைப்பாடு வரும். நான் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சதவீதத்தை ஏற்றி வச்சுக்கிட்ட உடனே எனக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை வரும். இப்போ 67க்கு முன்னாடி இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று வரும் அப்படின்னு கணிச்சிட்டு இருந்ததா? 67க்கு முன்னாடி இந்தியெலாம் வந்து ஒன்றும் இந்தியாவும் கட்டாயப்படுத்துகிறோம், எவன் எல்லாம் படிச்சுட்டு போகிறான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ணவர் தானே பெரியார். அவங்க தம்பிங்களும் நீங்களும் அப்படி அந்த சாயலை ஒட்டித்தானே இருந்தீங்க. திடீர்னு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு பெரிய அளவில் வலுப்பெற்றோன்னு உள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டீங்கல்ல. ஒரு சந்தர்ப்பம் மாறுச்சுல, ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டமாக வெடிச்சதில்லை. கணக்கு 400ன்றாங்க, 1000க்கு மேலே உயிர் தியாகம் பண்ணது, மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணது இந்தியாவிலே இங்கே தான் இருக்கும், வந்ததில்லை. அதை அறுவடை பண்ணிட்டு தானே 67 அதிகாரத்தில் உட்காந்தீங்க. நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காலகட்டம் அமையும். திராவிடத்தினுடைய உண்மை திரும்ப திரும்ப தெரியும். இவர் வந்துட்டோன்னே விமர்சனம் பண்ணுவோம். இங்கேயும் நடக்கலையாங்க, ஸ்டெர்லைட் நடக்கலையா எங்கேயும் நடந்துச்சு. இப்போவும் என்னை கேட்டால் திமுகவா அதிமுகவானு அதிமுக ஆதரிப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இது வந்தால் தூய்மையாக எல்லாத்தையும் கொடுத்துருன்னு நீங்கள் வாதம் பண்ணுறது சரி வராது. அதுவும் நாளைக்கு இதே அம்பானி அதானியை வச்சுக்கோ. இன்றைக்கி கருணாநிதி என்னென்ன செய்கிறாங்களோ ஸ்டாலின், அதை நாளைக்கு அவர் செய்வார். அதில் ஒரு பகுதி சில தமிழர் நலன் சார்ந்து இருக்கும், அதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் வெளியிலேருந்தே அழுத்தம் கொடுத்து கடந்த முறை கலந்த காலம் செய்த மாதிரி செய்யலாமே, நீங்கள் சாத்தியமாச்சு இல்லை? அதை விட்டுட்டு பிற மொழியாளர்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு, அதனாலே இப்படி சரி, இது இவங்களாம் அப்படி வச்சுருக்கக்கூடாது, இவங்களுக்கு இந்த இடம், இப்படிலாம் நீங்கள் டெய்லியும் பேசி வீடியோ போட்டுக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. பிற மொழியாளர்களும் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் எவ்வளோ செய்தாங்களோ அந்த அளவுக்கு மதிக்க கற்றுக்கணும். முதல்ல அவர்களையும் வச்சுக்கிட்டு தான் நீ பயணிக்கணும். அதிகாரத்துக்கு வரும்போது அவர்களுக்கு உண்டான இடத்த கொடுத்துட்டு நமக்கு உண்டான இடத்த நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு உண்டான இடம் இல்லை, முழுக்க அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம கேட்குறோம். எல்லோரும் இங்கே வாழலாம், நாங்கள் ஆள்றோம், அதான் முழக்கம். இப்போ யாருமே கூடாது, நான் மட்டும்தானே, நீ வரவே முடியாது என்றைக்கும். நீ கட்டமைச்சு கொண்டுட்டு வா. ஒரு மாநாடு நடத்த ஒரு அதிகமான ஒரு 10,000 பேரை கூட்டி ஒரு மாநாட்டை நடத்தி அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தால், நம்பிக்கை வரட்டும், நல்லது தானே. அது தூய அரசியலை கொண்டுட்டு வாங்க. இதை பேசுவோம், அடுத்தது பேசுவோம். திருச்சியில் நடந்த மாநாடு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவுமா? மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர துவங்கி விட்டார்களா என்று பேராசிரியர் சாம் முனியாண்டி, தோட்டக்கலை கல்லூரி, மத்திய வேளாண்மை பல்கலைக்கழகம், தெஞ்சால், மிசோரம், அங்கிருந்து கேள்வி கேட்டிருக்காரு. இந்த 2 பதிலும் அதுக்குள்ளாரே வந்துருச்சு. என்ன திருப்பி படிங்க. அதை திருச்சியில் நடந்த மாநாடு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவுமா? தமிழ் தேசிய வளர்ச்சி என்பது தான் லட்சக்கணக்கு கூட்டங்கள் அங்கே வந்து தாண்டி வந்துருச்சு. வளர்ச்சி வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. அடுத்தது மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர துவங்கி விட்டார்கள். வர தொடங்குனுடைய ஆரம்பம் தானே இந்த கூட்டம் இருக்கும் உங்களுக்கு. 2க்குமே பதில் அதிலே வந்துருச்சு இல்லை? இந்த கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த நாம் தமிழர் கட்சி மீதும் தனிப்பட்ட நபர்கள் மீதும் கட்சி தலைமை மீதும் எவ்வளவோ அவதூறு எல்லாம் கொண்டு வந்து முடித்து உச்சகட்டமாக என்ன செய்யணுமோ அவ்வளோ கூலிக்கு ஆள் வைத்து செய்த கதையெல்லாம் இருந்து கடைசி அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணியே அந்த கூலிக்கு ஆள் வச்சு அந்த ஆட்களே செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு வீடியோ போட்டதெல்லாம் நடந்து அது ஒரு பக்கம் முடிஞ்ச உடனே ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரனுடைய கைக்கூலி ஆண்டு புரியுதுல உங்களுக்கு. தொடர்ச்சியாக அப்படி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் வன்னி அரசு அவர்கள் நாம் தமிழர்
அப்படின்னு போட்டு ஒரு விளக்கமாக ஒன்று அது நான் தனியாக பேசலாம் நம்ம. ஏற்கனவே ஒரு ஓம் தமிழர் சொல்லிட்டு வந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கட்சி பொது ஒரு நிர்வாகத்தில் இருக்கீங்க, விமர்சனம் பண்ணலாம், எல்லா கட்சியும் விமர்சனம், ஒன்றும் விமர்சிக்காத கட்சிலாம் ஒன்றுமே கிடையாது, தாராளமாக விமர்சிங்க. அது எப்படி இந்துத்துவாவுக்கு பி டீமாக இருக்குது, திமுக எப்படி பி டீம் வேலையை செய்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பேசணும். இல்லை, பி டீம் வேலையை செய்கிறது முழுக்க திமுக செய்துட்டு இருக்குது. ஏன் இங்கே ஆர்எஸ்எஸ் மாநாடை நீ அனுமதிச்ச கேள்வி கேட்கணும். ஏன் இந்த கோயில் விஷயத்தில் நீங்கள் லூஸாக விட்டு வழக்காடுனீங்க கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் இங்கே வந்துட்டு எங்கள் கொடியெல்லாம் கீழே கழட்டி போட்டு போகிறீங்கன்னா சனாதானம் கேள்வி கேட்டிருக்கணும். பொது தொகுதியில் ஏன் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்கணும். இது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சீமான் மேலே மட்டுமே நிற்கிறீங்கன்னா இதை சொல்லி உங்களுக்கு அங்கே வேறு ஏதோ பிழைப்புவாதம் இருக்குது, இருந்துட்டு போட்டோம் அது கூட. ஆனால் கட்சியை ஓம் தமிழர் கட்சி, ராம் தமிழர் கட்சின்னா உன்னை தேசிகான்னு சொல்லுவானா இல்லையா? ஆல்ரெடி ஓசிக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓசிகான்னு சொல்லும். நீ என்ன பண்ணுற, நீ தேவையில்லாமல் அந்த கட்சி தலைமைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொண்டுட்டு வரீங்க தேவையில்லாமல். அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ பெரிய, உங்களுக்கு கட்சிக்கும் வேற முரண்பாடு இருக்கலாம். அந்த கட்சி தலைவரை எழுதும் போதெல்லாம் மனநோயாளி ராமதாஸ் அவருக்காக உயிர் தியாகம் செய்து அப்படி நொடியில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர் இருக்காங்க. விசிகாவுக்கு இப்படி அந்த மாதிரி ஒரு மனநிலை எத்தனை லட்சம் பேர் திருமாவளவனுக்காக இருக்கிறாங்கல்ல, இருக்காங்க. நம்மளை நம்ம விமர்சித்தாவே எனக்கு எவ்வளோ ஃபோன் வருது, எவ்வளோ திட்டம் தெரியுதில்ல. அப்படி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் நீ ஒரு கட்சி தலைமை அந்த மாதிரி மனநோயாளி ராமதாசன் தொடர்ச்சியாக நீ பேசிகிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையே அவர் கவனத்துக்கு போய் தான் திட்டுனார். இப்போ நீ நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிற பேரில் ஓம் தமிழர் கட்சி, ராம் தமிழர் கட்சின்னா ஒன்றை பதிலுக்கு அவன் அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை வருதா இல்லையா? பெண்களை பற்றி பேசக்கூடிய யோகிதை சீமானுக்கு இல்லைன்னு டக்குன்னு நீங்கள் பஞ்சாயத்து பணத்தை எடுத்து போட்டு வீடியோ போடுறாங்க. தேவையாது? இப்போ இந்த நேரத்தில் திருமாவளவன் தொடர்னால அந்த பெண்கள் விஷயம் திரும்ப பேசப்படணுமா? அந்த சூழ்நிலை நீ உண்மையிலேயே அவருக்கு நீ நல்லது செய்யறதுக்காக கூட இருக்கிறியா, இல்லை கெட்டது செய்யறதுக்காக கூட இருக்கிறீங்களா? விமர்சனம் பண்ணுங்க. இந்துத்துவாவை யார் இப்போ ஆதரிக்கிறான்னு பட்டியலில் எடுத்துகிட்டு வாங்க. திமுக எவ்வளோ என்ன சொல்ல வந்தது? இந்த கூட்டம் ஒரு பெரிய வைத்தறிச்சல் பொச்சரி பண்ணுவாங்க. அதுதான் இல்லாமல் நீ இப்படி பேச மாட்டியா? நான் எப்போ நீ என் மேலே விமர்சனத்தை வைக்கிறியோ என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பொறுக்க முடியலன்னு அர்த்தம் தம்பி. புரியுதில்ல உங்களுக்கு? அது இல்லாமல் நீ ஒரு சாமானியனாக இருந்தால் உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன். உன்னை பற்றி ராகவ இப்படி வந்துட்டாப்ல, ராகவ இப்படி மைக்கு பிடிச்சதுனால எனக்கு அதில் பொறாமை இருக்குது, பேச வரலன்னு உங்களுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பொறாமை தானே சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த கூட்டம் நீ முதல்ல ஒரு 6:30 மணி வரைக்கும் என்ன ரெக்க கட்டி பாருங்க, காலி சேர்களின் மாநாடு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. சீமான் ரசிகர்கள்லாம் விஜய் பக்கம் முடிஞ்சு வச்சு. நாங்கள் அப்போவே சொன்னோம், எவனும் கேட்கல. நாத்தாக்காவில் எல்லாம் இவங்க கட்சியிலேருந்து யாரும் போகலையாம். நாத்தாக்காவில் இருந்து மட்டும்தான் எல்லாம் விஜய் பக்கம் ஓடிட்டாங்க, பாதி பேர் திமுக பக்கம் வந்துட்டாங்கன்னீங்களே. இப்போ வந்த கூட்டம்லாம் எப்படி வந்தது? முன்கூட்டியே காசு தலைக்கு 500 ரூபான்னு கொடுத்தாங்களா? இல்லை. பேருந்து நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம், பேருந்து அனுப்பிச்சிருந்தாங்களா? இல்லை, ஒவ்வொருத்தரும் சொந்த காசை போட்டு வந்திருக்காங்க. சேரில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பிரியாணி போட்டெல்லாம் குவாட்ரு, வீரன், சரக்கு, அப்புறம் முறுக்கு இதெல்லாம் வச்சு ஒரு பையன் வச்சாங்களா அந்த இடத்துல? தண்ணி தவிர வேறு எதுவும் இல்லை. சொல்லுங்கள், எப்படி வந்துச்சு இவ்வளோ கூட்டமும்? இன்னும் நாங்கள் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரப்போ கூட ஆயிரக்கணக்கில் வண்டி எதிர்க்க போயிட்டு இருந்தது. எங்களால் சேர முடியலன்னு அழுத எத்தனையோ குரல்கள்லாம் இருக்குது. அங்கங்கே தாமதம் வேறு காரணங்களால். புரியுதில்ல உங்களுக்கு? இப்படி இந்த மாநாடு இப்படிலாம் பேச வைக்கத்தானே செய்யும். இன்னொரு கேள்வி வருது. 36 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 8% வந்திருக்கு. ஆனால் மாநாடுக்கு வந்த கூட்டம் என்னமோ 5 லட்சம் 4 லட்சம் அவ்வளோதான் வந்திருக்காங்க. அப்படின்னா 30 லட்சம் கூட்டம் வந்திருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சரி, நீங்கள் கூட தான் 1 கோடி பேர் உறுப்பினர் வச்சுருக்கீங்க. கூட்டம் நடத்துகிறப்ப 1 கோடி பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்கள் நீங்கள் 1 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர் திமுகவில். ஓகே, கரெக்டா? சரி, நீங்கள் நடத்துகிற கூட்டம் பேர் 50 பேர் 60 பேர் தான் உட்காந்துட்டுக்கிறாங்க திகாவில். அவ்வளோதான் உங்களுக்கு ஒத்துக்கலாமா? உறுப்பினர் அவ்வளோதான் இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க. திமுக சப்போர்ட் இல்லாமல் திக கூட்டங்களில் ஒரு 100 பேருக்கு மேலே உட்காந்துருங்க எங்கேயாவது. அப்போ உங்கள் செல்வாக்கு அவ்வளோதானே, மொத்த உறுப்பினர் அவ்வளோதானே ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு தான் க்ரௌட் ஷாட்டே வைக்கிறது இல்லை உறுப்பினரா? அத்தனை பேர் மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா? இது எந்த விதமான கேள்வின்னு தெரியல. 36 லட்சம் வாக்காளர்கள்னா 36 லட்சம் பேர் அங்கே இருக்கணும்னா அப்புறம் எந்த கட்சியும் மாநாடு நடத்த வேணாம். எல்லாமே சாலையில் தானே நின்றுட்டு இருக்கணும் நாள் கணக்காக. அவ்வளோ இடமும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற பணபலத்தோடு இருக்கக்கூடிய இப்போ ஒன்றும் இல்லை, நாம தான் போனோம்.
எப்போ நடத்துனாங்க மகளிர் மாநாடு? போன மாதம் நினைக்கிறேன். ஆமா, போன ஜனவரி மாதம் ஜனவரிலையா இறுதியாக என்ன நினைக்கிறேன். அங்கே தஞ்சாவூரில் பார்த்தோம். அந்த மாநாட்டு திடல் இறங்கி ஃபோட்டோவும் எடுத்திருக்கிறோம், வீடியோவும் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய நெகிழி கழிவுகள் அங்கங்கே பை பொட்டெல்லாம் அப்படியே இத்தனைக்கும் சுத்தம் பண்ண பிறகும் கூட அந்த 15 நாள் கழித்து தான் நம்ம போகிறோம். நம்ம இங்கே எடுத்துக்குங்க, நிகழ்ச்சி நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் அங்கே பார்க்குறாங்க. இப்படி ஒரு இடத்துல இவ்வளோ கூட்டம் இருந்ததான்றதுக்கான ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட இல்லைல்ல. கட்டமைப்பு எப்படி இருக்குது? இந்த மாதிரி காசு கொடுத்து அழைச்சிக்கிட்டு வந்தாங்களா? இல்லை. வட இந்தியர்கள் யாருன்னா அழைச்சிக்கிட்டு வந்தாங்களா? இவங்க கூட்டம் போதாமல் வராமல் இருந்துக்கிட்டு இருந்தது. அதை பற்றி நிறைய வீடியோ தனியாக பேசி போட்டிருக்கிறேன். அதில் மருத்துவர் பிரிவு இருக்குல்ல, நான் அதை பேசாமல் விட்டுட்டேன். மருத்துவர் பிரிவுகளுடைய சேவை மிக மகத்தானது. அங்கே மருத்துவ பாசறை வந்து அவ்வளவும் நிறைய பேருக்கு வந்துட்டு சின்ன தலைவலி ஜுரம் அது இதுன்னு வரவங்களுக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேருக்கு படபடப்பில் வந்து என்ன இதுன்னு அவங்களுக்கு கூட உடனே ரெக்கவரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமான பேருக்கு அங்கே வந்து உட்காந்துட்டு அவங்க மருத்துவ பாசறை. இப்படி ஏதாவது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஒழுங்கை சோறு அது வெளியில் தனியார் தான் வித்துட்டு இருக்கிறாங்க. பசி நேரம் வேறு எங்கேயாவது ஒரு கூட்டமாக இருந்ததுன்னா, அந்த திராவிட கூட்டமாக இருந்தால் அண்டாவை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாருங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க தலைவர் போய் பார்த்து மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் நடந்து போச்சுன்னு பேசிட்டு வந்துருக்கணும். பசியிலையும் எல்லாரும் வரிசையில் நின்று காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துலேயே பொறுப்பாக கொண்டு போய் இலையை வந்து தட்டில் தேடி தேடி போட்டுட்டு போகிறாங்க. கீழே விசிறி அடிச்சுட்டு போகல யாரும். முதல்ல நீங்கள் இத்தனை பேர் வாக்கு போட்டாங்க, இத்தனை பேர் வந்துட்டாங்களா என்ற நக்கலை நிறுத்துங்க. உன் உறுப்பினர் இத்தனை பேர் முதல்ல அந்த உறுப்பினர் எல்லாம் அவன் கூட்டத்துக்கு வரணும்னு நிரூபிச்சுட்டு அப்புறமா பேசுங்க. சரி, திராவிட கட்சிக்கு சொல்கிறேன். அடுத்த கேள்வி, மாடசாமி மாரியப்பன் சென்னையிலிருந்து. தமிழ்நாட்டில் அயோக்கியர்களையும் அண்ணன் சீமான் உறவு சொல்லி நட்பு பாராட்டுவது ஏன்? உதாரணத்திற்கு சீமானை மதிக்காத விஜயை தம்பி என்று விழிப்பது, ஆரியமும் திராவிடமும் சண்டை போட்டால் திராவிடன் என் பங்காளி என அவனுக்காக ஆரியத்தோடு மல்லு கட்டுவது, இதெல்லாம் அரசியலில் சரியான செயலா? இந்த கேள்விக்கு நிச்சயம் பதில் வேண்டும் சார். இல்லை, இப்போ நிறைய பேர் அதை கேட்குறாங்க. நீங்கள் இவர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கேட்குறாரு. திருமாவளவன் கூட வந்துருக்கிறாரு. ஒன்று வெளிப்படையாக பேசிடுவோமே, நீங்கள் வண்டியில் வரும்போதே அவர் சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட பார்த்துட்டு. இப்போ வேற ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அவரை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்கன்றார். யாரை பற்றி? அவர் அண்ணன்லாம் நீங்கள் இனிமேல் பேசாதீங்க. நான் உங்களுக்காகலாம் பேசலைங்க, என் பொது பிரச்சனைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் மக்கள் பிரச்சனைக்கு சரியாக தவறான்னு பேசுகிறேன். உள்ள கட்சிக்குள்ளே நான் கிடையாது இல்லைல்ல, இப்போ உங்களுக்காக நான் பேசலை இல்லை. நீங்கள் வேணால் பேசாமல் பேசுவோம் தான் நம்ம பேசிட்டு வந்தால் பார்த்துருப்போம். ஆனால் அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்களும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். புரியுதில்லை உங்களுக்கு? ஐயா சுபவீர பாண்டியன் சொன்ன பிலாசபி தான் அதில் வந்து பொருந்தும். சரி, வெறுங்கையோடு நடக்கிறோம், கையை வீசி வீசி நடந்துட்டு போவான். கையில் ஒரு கரண்டிக்கு ஒரு எண்ணெயும் வச்சுட்டு இருக்கிறவன் அலுங்காமல் குலுங்காமல் தான் போகணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தில் 2010 என்கிட்ட நேர்காணல் உட்காரும்போது, கருணாநிதி ஏன் இப்படியெல்லாம் செய்யவில்லை என்று கேள்வி கேட்கும்போது, உனக்கு என்னப்பா நீங்களாம் வெறுங்கையை வச்சு வீசி வீசி நடக்கிறவர்கள் யாரை சொன்னார்னா, அன்றைக்கி வந்து வைகோவை சொல்கிறார். அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத வைகோ வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தார். துரோகம் பண்ணிடுச்சுன்னு நெடுமாறன் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததுக்கு நான் கேள்வி வைக்கிறேன். அவங்களாம் வெறுங்கையோடு இருக்கிறவங்க வீசி வீசி நடந்துட்டு போவாங்க. நாங்கள் அதிகாரம்னு ஒரு நாற்காலின்ற அதிகாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு அவரை மத்திய அரசுடைய அந்த பங்களிப்புன்னு அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் அதெல்லாம் சிந்தாமல் கொண்டு போகணுன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு பேசினார். அதே தான் இப்போ வந்து சீமானுக்கு அது பொருந்தக்கூடாதா? இல்லை, நேக்கு போக்கு இல்லை. இது என்னன்னா, நீங்களும் நானும் பேசிட்டு போகலாம். அவர் ஒரு கட்சி தலைமை, குறிப்பாக அது வந்து அந்த அட்டவணை பிரிவினர்களுடைய பெயரை சொல்லி வளர்ந்த கட்சி. தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரிஞ்சு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே அது திருமாவளவன் தாக்கு பிடிக்கிறாருன்னு மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம். வேறு யாராக இருந்தால் என்றைக்காவது சிதைச்சிட்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டுக்கோப்பாக இன்ன வரைக்கும் கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வச்சுட்டு இருக்கிற ஒரு தலைவரை போயிட்டு அவர் அரசியல் இந்த பேரில் ஏதோ ஒன்று பேசுகிறாருன்னு வச்சுக்கோ, அது சமூக பிரச்சனையாக மாறுமா? உறுதியாக மாறும். அவரே மறந்தாலும் கூட இந்த ஒட்டு திண்ணைகள்லாம் உட்காந்துட்டு இருக்குது இல்லை, தூபம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஒட்டு திண்ணைகள் இது மிகப்பெரிய பிரபகண்டா மாறும். இது அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைஞ்ச ஒரு இடம். இத்தனை வருஷமா இல்லையா? இப்போ வந்து இந்த இந்துத்துவாவுக்கு எதிராக இந்துத்துவம் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, திராவிடத்தை ஆதரிக்கிறோன்னு 1000 இடத்துல நாங்கள் மீட்டிங் போட போகிறோன்னு அறிவிக்கிறாங்க. ஏன்னா இங்கே இவ்வளோ சாதிய கொலைகள் நடந்திருக்குது, இவ்வளோ ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. திருமாவளவனுடைய கொடியவே பல இடத்துல கொச்சப்படுத்தியிருக்கிறாங்க. திருமாவளவனுக்குள்ள ஒரு அங்கீகாரம் இன்ன வரைக்கும் கொடுக்க மாட்டிருக்கிறாங்க.
இதுக்கெல்லாம் வராத இந்த கருஞ்சட்டைகள் இப்போ 1000 இடம் கூட்டம் போகிறதுக்கு வரீங்களே, ஏன் வரீங்க? ஆக அவங்களா இருக்கிறாங்க. நாம ஏன் அதை போய் தேவையில்லாமல் அண்ணனை பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுன்றது அவருடைய பார்வை. என்னுடைய எதிரி வந்து வேற ஐயா. நான் மலையோட மோதிட்டு இருக்கிறேன், திராவிடன்ற ஒரு பெரிய இதோட நான் மோதிக்கிட்டு இருக்கிறேன். இவரெல்லாம் எதிர்க்கணும்னா நான் அரசியலுக்கு வந்தான்றாரு. புரியுதில்ல உங்களுக்கு? அவர் என்ன பேசுகிறாரோ பேசிட்டு போட்டோம். இப்போ விஜய தம்பின்னு சொல்கிறது, தம்பின்னா தம்பி தான், இதில் என்ன இருக்குது? இதில் நீ மறுத்தாலும் விஜய் நம்மை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. பேச வேணாம், விட்டுருங்க. அவன் என் தம்பியாக இருந்தார் இல்லையா, என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போனார், ஆலோசனை கேட்டார். என்கிட்ட ஆலோசனை கேட்டு வந்த தம்பி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த தம்பியை தம்பின்னு சொல்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அவர் வாடா போடான்னு பேச சொல்லணுமா? அது நீங்களும் நானும் பேசிக்கலாம் தம்பி. அவர் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த மாதிரி பேச முடியாது. திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல அவர் நீட்டாக தான் பேசுவார். அவர் கூட இருக்கிறது தான் இந்த மாதிரிலாம் பேசும். அவர் மற்றவங்களை பேச விட்டுட்டு கவிதை பாட வச்சுட்டுலாம் ரசிப்பார் திருமாவளவன். புரியுதில்ல உங்களுக்கு? நேரில் பார்த்துக்கிறப்ப முரண்பாடுகளின் முறுவல் அல்லது முறுவல் கிருவல் ஏதோ துருவல்னு ஒன்று போட்டுப்பார். என்னடா நம்ம பட்டிமன்றத்தில் நம்மள மாதிரி ஒரு தம்பி வளர்ந்து வர ஒரு தம்பி அரசியலை அவர் கொச்சப்படுத்தி பேசி நம்ம சிரிக்கிறோமே அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு அரசியல் யோக்கியம் நாகரிகம் இது எதுவுமே இல்லாத நீ இருக்கிற எவ்வளோ ஒரு வஞ்சன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் மனசில். இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை, சீமானுக்கு தெரிஞ்சே கடந்து போய் என்னுடைய எதிரி வேற எங்க, நீங்கள் எனக்கு எதிரியே இல்லை அந்த இடத்த நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டார்ல. ஆமாம், இப்படியே வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இவரை கொச்சப்படுத்துனீங்களோ கேவலப்படுத்தி பேசுறீங்களோ அத்தனை பேரும் விமான நிலையத்தில் கையை பிடிச்சி நின்னீங்களா இல்லையா? நின்றார்கள். நான் இப்படி நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்களே ட்விட்டரில் நான் உங்களை போட சொன்னேன்னா இல்லை, நீங்களே ட்விட்டரில் எடுத்து போட்டுக்கிட்டு முரண்பாடுகளின் முறுவல் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மேம்பட்டவராக வந்து நிற்கிறாரா இல்லையா? நிறைய பேர் இவரை சண்டை போட்டாங்க. இல்லை, அப்போ இப்போ எனக்கு என்ன நீங்க அவங்க கூட போய் அசிங்கமா இல்லையா? இல்லை, இப்போ சண்டை போடுற மாதிரி அண்ணன் திருமாவுக்கு இவர் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியோ இல்லை பொறாமையோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ சுற்றி இருக்கிறவர்கள் தான் அவர் ஏற்றி விடுறாங்க. அப்படி இல்லை இல்லைன்னு நான் சொல்ல தங்க தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 100% பொறாமை பொச்சரிப்பு எல்லாமே இருக்குது அவருக்கு. இந்த மாதிரி பேச முடியாது, அதை அப்படியே வச்சுக்கிறார். தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச வைக்கலாம், அதை ரசிக்கலாம், பேச வைக்கிறாரு. கவியரங்கம் பாட சொல்லிட்டு கவியரங்கத்தில் பட்டிமன்றத்தில் பேச சொல்லி ரசிக்கிறாருன்னா அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல்லாம் இல்லை. பட் இவருக்கு என்னன்னா எல்லா சந்தர்ப்பமும் இருக்குது, எல்லா விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பும் காரணத்தோடு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சாதி முலாம் பூசிடுவீங்களே, டக்குன்னு போய் அதுக்குள்ளே பதுங்கிட்டீங்கன்னாக்கா அந்த போர்வைக்குள்ளார கலவரத்தை தூண்டு, அது தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அதனால் அவர் தவிர்த்து போகிறாரு ஒழிய. அதே போல் தான் விஜயை கூட அவன் தம்பி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தம்பின்னு சொல்லிட்டு 100 முறை தம்பின்னே சொல்லவன. ஏன்னா நம்மக்கிட்ட பேசி உக்காந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தம்பி அவன் அதை பதிவு பண்ணுறாரு. அதால் என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் இல்லை. நம்ம போய் ஒருத்தரை வாடா போடான்னு திட்டி அநாகரிகமாக பேசி அவனை ஒன்றும் வல்கராக எல்லாம் விமர்சனம் பண்ணி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரிலாம் பேசி அரசியல் வளர்க்கணும்னு இவர் வரல, தேவையும் இல்லை இவருக்கு. இவர் அப்படி வரல. ஒரு நோக்கம் வந்து வேறு. அந்த இலக்கை தான் உங்களுக்கு 2026 பிப்ரவரி 21 இதானே நிரூபிச்சுட்டு போச்சு. ஆமாம் ஆமாம். அந்த இலக்கு அறிந்ததால் தான் இத்தனை லட்சம் பேர் தடைகளை தாண்டி சொந்த காசில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம நிகழ்ச்சி முடிச்சுட்டு எங்கேயாவது சோறு கிடைக்குமா சாப்பிட்றலாமான்னு சொன்னீங்க. எங்கேயாவது வேறு இடம் தம்பி போயிட்டே இருக்கவானா இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல முதல்ல சாப்பிட்டுப்போம். நாளைக்கு இருக்கிற பலாக்கனியை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காய் ரொம்ப மேலே. முதல்ல எங்கேயோ ஒரு கடை தெரிஞ்ச சாப்பிட்ணும். ரோட்டோர கடையை கூட நிறுத்திட்டோம். நேஷனல் காலேஜ் கிட்ட சாப்பிட்டோம் கரெக்டாக. அந்த இடத்துல ஒருத்தர் பைக்கில் நின்றுட்டு இருந்தார். என்ன பேர்? கணேஷ். அவரு கணேஷ். அவங்க மனைவி பேர் ஜான்சி. அவங்க மனைவி பேர் ஒரு ஜென்சி கிறிஸ்துவ ஜான்சி ஜென்சின்னு நினைக்கிறேன். அம்மா பேர் சுலோச்சனா. மகள் பேர் வந்து மலர்கொடி. என்ன பேர்? 7வது படிக்குது. எந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததில்லை, எங்கள் அம்மாவை கழிச்சிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். குடும்பத்தில் ஒரு பைக்கில் அம்மா மனைவி மகள் ஓட்டிகிட்டு வராரு. அப்போ இதெல்லாம் எப்படி வருது? இது இலக்கு வந்து வேறு. அந்த இலக்கு வேறையாக இருக்கிறதால தான் இத்தனை பேரும் அது உள்வாங்கிக்கிட்டு உள்ளே வரான். தடைகளை தாண்டி தனக்கு வர ஆபத்தை, உயிர் பயம், அந்த பைக்கில் இப்படி போகிறதுன்னு பயம் அப்படின்னு தாண்டியும் சொந்த காசை போட்டு சொந்த காசில் சாப்பிட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. கட்சி நிதி ஒதுக்கணும், இந்த தொகுதிக்கு இவ்வளோ ஒதுக்கணும், இவ்வளோ வாகனம் ஒதுக்கணும், இவ்வளோ பிரியாணி ஒதுக்கணும், இவ்வளோ பாட்டில் வண்டிக்குள்ளாரவே ஏற்றணும், ரிட்டர்ன் வரும்போது சோர்ந்து வந்துடக்கூடாதுன்னு அதுக்கும் தனியாக கவனிக்கணும். இப்படி எங்கேயும் ஏற்பாடு பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் நடத்துகிற போன இடம் வந்த இடம் எங்காவது ஒரு இடத்துல டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி
கொடியை பிடிச்சிக்கிட்டு அலம்பல் பண்ணி பாட்டில் கொடுறா கடையை திரடான்னு தகராறு இல்ல பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல உறுதியா இல்ல. எங்கேயாவது காவல்துறை டென்ஷன் ஆகி நின்றுட்டு பார்த்து நின்றுருக்கீங்களா? கூலா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், நமக்கு யார் எதிரி, இதுதான் ஐயா. ம். கண்டதையும் போய் நம்ம பேசிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு கூடாதுன்ற எல்லாம் அதுதான் இவருக்கு பதிலாக தொடர்ச்சியா அது தொடர்பா ஒரு கேள்வி இதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருக்கேன். ம். வாசு பேச்சிச்சாமி, போரூர், சென்னையில இருந்து. ஐயா வணக்கம். அண்ணன் சீமான் பலமுறை தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று பேசியுள்ளார். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் பலமுறை தமிழர்களை, தமிழ் மன்னர்களை இழிவாக பேசியுள்ளார். ஒருபடி மேலே சென்று தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை காதலுக்காக 14 பேரை கொலை செய்தார் என்று மிக கொச்சையாக பேசியுள்ளார். ஆனால் அண்ணன் சீமான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவரை எது தடுக்கிறது? ஒருவேளை எதிர்காலத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைப்பதற்காக தேசிய தலைவரை கொச்சைப்படுத்துவதை கூட எதிர்க்காமல் இருக்கிறார் அண்ணன் சீமான். ஒரு காலமும் விசிகா கூட இது கூட்டணி வராது. விசிகா அதனுடைய சாயமே வேறு, அதனுடைய போக்கே வேறு. இங்கே மாதிரிலாம் கை கோக்காது. அது முதல்ல அது மறுக்கிறோம் ஒன்று. சரி. ரெண்டாவது, ஏன் சீமான் பேசலைன்றதுக்கு நாங்கள் முன்கூட்டியே ஒரு காரணம் சொன்னேன். ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே போய் எல்லாம் இப்படி இதனால் தான் எங்களை திட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு முத்திரை வந்துருச்சுன்னா அது ஒரு அவப்பெயராக மாறும். அதனால் எல்லோரும் பேசுகிறவங்க பேசிட்டோன்னா அமைதியாக இருக்கப்போ எல்லோரும் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம செய்துட்டு இருந்தோம். மதிப்புக்குரிய காந்திதாசன் தளபதி கிட்டுவோட அண்ணன் வெளிப்படையாகவே பேட்டி ஒன்று நிறைய பேர் அவங்கவுங்க ஆதங்கம் தாங்காமல் சுயமாக பேசி போட்டிருந்தாங்க. என்னமோ தெரியல, இந்த இயக்கங்கள் இருக்குல்ல புலம்பெயர்ந்த நாடுகளில் கட்டமைப்புன்னு வச்சுட்டு இருக்கிற இயக்கங்கள் அமைப்பாக வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னவோ வாயில் சுளுக்கு போல் இருக்குது. பெரும்பான்மை பெரிய பெரிய கட்டமைப்பு இருக்குது இல்லை, யாருமே கண்டிக்கலாது. இது இப்படிலாம் நீ பேசியிருக்குது ஒரு அவதூறு அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் உணர்ச்சி பொங்கி அவங்க கோபப்பட்டு அவங்க பேசி போட்டது வேற. ஒரு பெரிய தலைவர் என்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு. இதுவே போதுமானதாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒன்று காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும். தாயை பழித்தவனை விடாதேன்னு சொன்னாலும் அது காலப்போக்கில் அந்த பாவம் அவங்க பெரிய அளவில் சுற்றுன்னுவாங்க. பாவம் புண்ணியம் இருக்குது இல்லைன்றதுலாம் வேற விஷயம். நீ தாயை கொச்சப்படுத்திக்கிட்டு இருந்தால் அதனுடைய பலன் ஒரு இடத்துல நீ அனுபவிச்சுட்டு தான் மண்ணுக்குள்ளே போகணும்னு இருக்குது. உண்மையாக இல்லையா? அது அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். நீங்கள் 1000 கதையை சொல்லலாம். நாங்கள் இயக்கத்துக்காக இதை செய்தோம், எப்படி செய்தோம், அப்படி புரண்டோம், இப்படி புரண்டோம், எல்லாம் கரெக்ட். 2009க்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுதான் இங்கே கேள்வி. அதுக்கு பிறகு நம்ம நம்பகமாக இருந்தோமா இல்லையா? நடக்காத ஒன்று ஏன் பொய் சொன்னோம்? பொய் சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையில் கூட வெளிப்படையாக ஏன் மன்னிப்புன்ற வார்த்தை கேட்க தவறணும்? அந்த சம்பவமே தப்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்னு ஏன் சொல்லலாம்? லட்சக்கணக்கான பேர் அவர் கூட இருந்து பயணித்த யாருக்குமே தெரியாத ஒரு கதை உங்களுக்கு மட்டும் எப்படி வரும்? சனாதனவாதிகளிடம் சொல்லியிருக்க மாட்டார்கள். உங்களை போன்ற சீமானை சொல்கிறாரு. என்னை போன்றவர்கள் தான் சனாதன எதிர்ப்பாளர்கள் தான் சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ நெடுமாறன் போயிருக்கிறாரு, வைகோ போயிருக்கிறாரு, பெரிய பட்டியல் நான் சொல்லியிருந்தேன், பேசியிருந்தேன். இப்போ அவங்கக்கிட்ட கூட சொல்லலை அவங்களா சனாதனவாதிகளா? ஆக அது நடக்காத ஒரு சம்பவம். அதுக்கு இன்ன வரைக்கும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கலாங்க. சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்குது. அது சீமான் கேட்டார்னா சிக்கலாகுன்றதால் தான் அவர் அமைதியாக. அதுதான் விஷயம். கூட்டணியில் ஒருபோதும் கிடையாது. அந்த கணக்கில் அவரை அவர் நாளைக்கு அண்ணனை பேசாமல் விட்டால் நாளைக்கு கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படிலாம் கிடையாது. அவர் எப்பவும் அப்படித்தான் இருப்பார். அவங்க தம்பிங்களே போட்டு அவரை சீமானை போட்டு பெரட்டுவாங்க, பெரட்டி உருட்டுவாங்க. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஒன்று கீழே எழுதுகிறப்பல நம்ம நிறைய பேர் நாங்கள் இங்கே சண்டை போட்டுக்கிற நிம்மானி என் தம்பி அண்ணன் என்ன கதை பேசிக்கிறீங்கன்னா அவங்களே தான் பேசுகிறாங்க. பிடிக்கல. ஆனால் அரசியல் வேறு. ரைட். அவர் அந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருந்துட்டு என் அண்ணன் என் தம்பி அப்படின்னு பேச வர்றாரு. இதுதான் காரணம். சரி. அதை எதிர்க்காததுக்கு காரணமும் இது தான். புரியுதுல உங்களுக்கு? அடுத்து அமெரிக்காவிலிருந்து சுதாகர் பொறியாளர். ஒரு பத்திரிகையாளராக அடுத்த தேர்தலில் வாக்களிக்க போகும் பொதுமக்களுக்கு நீங்கள் கூறும் நேரடி ஆலோசனை என்ன? அவர்கள் எவற்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கூடுதலாக தொடர்ச்சியா உங்களை பொறுத்தவரை ஒரு வாக்காளர் தனது வாக்கை பதிவு செய்யும் முன் அவரிடம் இருக்க வேண்டிய செக்லிஸ்ட் அல்லது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? கவனிக்க வேண்டியதுனாக்கா நமக்கு உண்டானது வழக்கம் போல் தேர்தல் ஆணையம் சொல்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஆதார் அட்டையோ அதுவே இது எடுத்துகிட்டு வரணும். அவர் அதை சொல்கிறாரு. கவனிக்க வேண்டியதெல்லாம் நம்ம தேர்வு செய்ய போகக்கூடிய நபர் சரியானவரா அப்படின்ற எண்ணம் உள்வுணர்வில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கவனிச்சாவே போதும். உங்கள் ஆழ்மானதை அவன் நமக்கு 1000 ரூபா கொடுத்தானா நம்மக்கிட்டேருந்து 10,000 ரூபா அவன் பிடிங்கிருக்கிறான்னு அர்த்தம்.
பிடுங்காமல் அந்த காசு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் உள் மனதை நீங்கள் மனசை அங்கே கவனிக்க வைக்கணும். ரைட். அந்த தேர்தலுக்குள்ளே நுழைஞ்சிட்ட உடனே இவ்வளவும் எனக்கு தூக்கி தூக்கி காசை கொடுத்தானே, இவன் எதற்காக கொடுத்தானே நீங்கள் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். அதை தான் அவர் சுதாகர் பொறியாளருடைய கேள்வியை, அதான் துணி அவர் அதை தான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறார். சின்னத்தை பார்த்து வாக்களிக்கணுமா, அடுத்தது வேட்பாளரை பார்த்து? இல்லை நீங்கள் முதல்ல சின்னம் அப்படின்னா ஒரு பொது சின்னம். இப்போ ஏன் விவசாயம் இருக்குதுன்னா விவசாயி என்ன செய்து என்ன செய்ய போகிறது. உதயசூரியன் இருந்ததுன்னா அது என்ன செய்தது இதுக்கு முன்னாடி, என்ன செய்யும் இனிமே. ஆக நான் இன்றைக்கி தலை காஞ்சவனாக ஒரு 1000 ரூபாய் வேணும் 2000 ரூபாய் வேணும் மாதம் எனக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் நான் இருக்கணும்னா அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே இன்னாமலாம் தரமாட்டேன், ஆனால் எனக்கு மாதம் 25,000 ரூபாய் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி. டாஸ்மார்க் எடுத்துட்டோம்னா டாஸ்மார்க்கால் என் குடும்பத்தில் ஒரு பெருந்தொகை சேமிக்குது. 2000 சேமிக்கலாம். 2000 சேமிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்கு? ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு நாளைக்கு குறைச்சலாம் 150, 110, 120. கணக்கெல்லாம் தெளிவாக தெரியுது. 120 வச்சுப்போம். சரி 120ன்னு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 120. வாரத்துக்கெல்லாம் இல்லை, டெய்லியும் வந்துடும். அப்புறம் மாதம் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 3000 ரூபாய் குறையாமல் நீங்கள் கொடுக்குறீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? 10 நாளைக்கு 1000னா கூட 30 நாளில் ஒரு குறைஞ்சது 3000 வருது. இதில் மட்டுமே இது. அப்புறம் அவசரம் அது இதுன்னு மருத்துவமனைக்கு போகிறப்ப தனியார் மருத்துவமனைக்கு தான் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 ரூபா மாதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும். 5000 ரூபா வந்துடுது. இல்லை குடித்தண்ணீர் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2 கேன் 40 ரூபாய் ஒரு கேன். சில ஒரு 80 ரூபா ஒரு நாளைக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆகிடுது. மாதத்துக்கு 3000 ரூபாய்க்குலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் தண்ணி வாங்குகிறோம் நம்ம. நான் சராசரி குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் தான் 10 கேன் கூட வாங்குறாங்க ஒரு நாளைக்கு. இந்த தண்ணி கணக்கு வச்சு பாரு மாதம். இதிலே வந்துருச்சு அவங்களுக்கு. அடிப்படையில் நான் சொல்கிறது, எனக்கான கல்வியில் ஒரு பெரிய தொகை. இப்போ இந்த வருஷம் நான் இப்போ ஃபீஸ் கட்டிக்கிறேன்னா அந்த காசு எனக்கு வீட்டில் மிச்சமாக இருக்குது, அரசே கட்டுது. அப்போ உனக்கு மாதத்துக்கு பல லட்சம் வரக்கூடிய விவசாய சின்னம் வேணுமா, மாதம் உனக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டுட்டு இருக்கிற இந்த கட்சி வேணுமான்னு நீங்கள் யோசிக்கணும். புரியுதில்ல உங்களுக்கு? இதுதான் அவர் தம்பி சுதாகர் வந்து கேட்குறாரு. தெளிவாக அவர் கேட்குறதுனா என்ன நோக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். எதை நினைக்கணும், எதை கவனிக்கணும்னா நீ இதை கவனிச்சாவே போதும். இத்தனை ஆண்டுகால சாதனை செய்த கட்சி, லேப்டாப் கொடுத்த கட்சி, சைக்கிள் கொடுத்த கட்சி என்று அப்படி பார்த்து இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க. நான் இது எல்லாமே எனக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டுன்னா இத்தனை லட்சம் பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். சுமோட்டோவில் வேலை செய்கிறான். நீங்கள் படிச்சுட்டாங்க எங்கள் மாநிலத்தில் பெருசாக பேசிட்டு இருக்கிறீங்களா? மருத்துவம் படித்து விட்டு 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு செய்யக்கூடிய உங்களுடைய இந்த மாடல் அரசு தான் கொத்தடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க படித்தாங்க, அவ்வளோ தொகையை செலவு செய்து. இப்போ இதெல்லாம் மாறணுன்னா இந்த கட்சி வந்துடுச்சுனாக்கா, விவசாய சின்னம் வந்ததுன்னா, சீமான அரசு வந்ததுன்னா உரிய சம்பளத்தோடு உரிய இடங்களை போட்டு நிரப்போம். பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. பணம் எடுக்கக்கூடிய இடம் எங்கேயோ இருக்குது, குவிஞ்சி கிடக்குது. எடுத்தோன்னா மொத்தமும் 10 ஆண்டுகளுக்கு பட்ஜெட்டே இல்லாமல் நாட்டை நடத்தலாம். திட்டம்லாம் இருக்குது. கொள்ளையடித்தவர்கள். அந்த கேள்வி திரும்பவும் படிங்க, கடைசி கேள்வி. ஒரு பத்திரிகையாளராக அடுத்த தேர்தலில் வாக்களிக்க போகும் பொதுமக்களுக்கு நீங்கள் கூறும் நேரடி ஆலோசனை என்ன? அவர்கள் எவற்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் கவனிச்சாவே போதும். உண்மையிலே சொல்கிறேன். இந்த 1000 ரூபாய் அது மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தால், இல்லை 3000 ரூபாய் அதை மட்டும் நினச்சிட்டு இருந்தால், இல்லை 5000 மட்டும் நினச்சிட்டு இருந்தால், உங்கள் குடும்பத்துக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் மிச்சம் ஆவதில்லை. அது வந்து தடுக்கப்பட்டுரும். இவங்க கொள்ளடிச்ச காசில் தான் கொடுக்குறாங்க. உன் பிள்ளைக்கு வேலை இல்லாமல் செய்துட்டு சுமோட்டோவிலையும் மற்ற இடத்துலையும் வேலை செய்ய அனுப்பிட்டு உன் காசுலேருந்து ஒரு சின்ன துளி எடுத்து 5,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய் கணக்கு. அடுத்த 2-3 மாதத்துக்கு கிடையாது. ஆக அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவன் பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். பையனுக்கு வேலையை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் மாதம் ஒரு 30 ரூபா 40 ரூபா சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. குறைஞ்சபட்ச சம்பளம் அரசுக்கிட்ட கொடுக்கணும். அரசு கொடுக்கல. ஏன் இத்தனை லட்சம் 5.5 லட்சம் பேர் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஏன் நிரப்பாமல் வச்சுட்டு இருக்கிறீங்க? நிதி இல்லை. அப்போ இன்றைக்கி திடீர்னு 7000 கோடி எடுத்து ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு தட்டி விடுறீங்க. எங்கே நிதி வந்துச்சு? இது மக்களுக்கான அடிப்படை. முதல்ல இது அடிப்படை தேவை இல்லையா? கடன் வாங்கியாவது நிவர்த்தி செய்யும். இல்லை, இது அடிப்படை தேவையே கிடையாது. இந்த 5,000 ரூபாய் இன்றைக்கி போய் அவங்களுக்கு விடலைனாக்கா அவங்க வாழ்வாதாரம் போயிடுன்னு என்ன இருக்குதா? வேலை கிடைக்குமா? மற்றது கிடைக்குமா? நீ வேலையை கொடுத்துட்டு அவன் ஏன் ஒன்றை வந்து கெஞ்சிட்டு இருக்க போகிறான்? செவிலியர்கள் வந்து ஊதிய உயர்வுக்கு, அரசு ஊழியர்கள் எல்லாமே ஊதிய உயர்வு கேட்டுட்டு இருக்கிறாங்க, பணி நிரந்தரம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பகுதி நேர வேலை குறைஞ்ச சாதாரணமாக கொத்தனார் வேலைக்கு போனால் கூட 1000 ரூபா வாங்கிட்டு வராங்களே. மாதம் 30,000 ரூபாய் கிடைக்குதா உங்கள் அரசில்? ஆசிரியர் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை.
அப்போ அதை விட கேவலமாக நடத்திட்டு பெருமை என்ன பெரிய பெரிய பெருமை பேசிட்டு இருக்கிற நீ? அதான் சொல்கிறேன், நீயே கடங்கிற பையன், நீ வந்து எதுக்கு எனக்கு ஓசியில் கொடுக்குறேன்னு கேட்டாரா இல்லையா சீமா? நம்ம நிகழ்ச்சி கேள்வி தான் கேட்குறாரு. நீயே கடங்கார பையன், 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிற, நீ எதுக்கு ஓசியில் கொடுக்குறேன்னு? எல்லா இடத்துலையும் பணி நிரந்தரம் கிடையாது. எல்லா இடத்துலையும் குறைந்த அடியாள் வேலைக்கு கூலிக்கு ஆளுக்கு டெய்லியும் வைக்கிற மாதிரி படித்த பட்டதாரிகளை பயன்படுத்திக்கிட்டு நான் 7,000 ரூபா உடனே கருணை அடிப்படையில் கொடுத்தா, அந்த கருணை நீங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க. இது எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் பட்டன் அழுத்துற போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சரி, அதுதான் அந்த தம்பி சுதாகர் கேட்குறாப்புல. இதுதான் நம்ம கருத்தாகவும் சொல்கிறோம். சரிங்க. இந்த வார கேள்விகளுக்கான பதில்களை கொடுத்துருந்தீங்க. மீண்டும் பல கேள்விகள் இருக்கின்றன, அது அடுத்த வார எபிசோடில் பார்க்கலாம், வச்சுக்கலாம். அப்புறம் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அவர்களுடைய கேள்விகளை இடும் பொழுது பெயர் மற்றும் முகவரியை கண்டிப்பாக இட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டி கேட்டு இருந்தால் நம்ம எடுத்துக்க போகிறோம், இல்லைன்னா விட்டுட்டு போக போகிறோம். அவ்வளோதான் விஷயம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. மீண்டும் நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம்.